வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கள் திலகம் நடிச்ச படத்துல உள்ள பாட்டு தான். 1961 இந்த படம் வந்தது. திருடாதே அப்படிங்கிற படம். இதுல திருடாதே பாப்பா திருடாதேங்கிற ஒரு பாடல். இது டிஎம்எஸ் ஐயா பாடினதுதான் எம்ஜிஆருக்காக. பட்டுக்கோட்டை இந்த பாட்டும் பட்டுக்கோட்டையார் எழுதினதுதான். இதுல பல்லவியில பாத்தீங்கன்னா, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. வெறுமனே திருடாத, பொய் சொல்லாதன்னு புத்திமதி மட்டுமே சொல்லிட்டு போனா பத்தாது. உனக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு அதன் மூலம் நீ உயரப்பார் அப்படின்னு சொல்லாம சொல்றதுதான் அந்த பாடல். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படின்னு. அப்புறம் பல்லவி முதல் சரணம் இந்த பாட்டோட முதல் சரணம் பார்த்தீங்கன்னா, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம செய்திருந்தா நீ அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ அப்படின்னு. இது முதல்ல அன்பை கண்டிக்கிறதுக்கான ஒரு இது துணி. தெரிஞ்சும் தெரியாம ஒரு சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாலும் இருந்தாலும் சரி, நாசுக்கா சொல்லக்கூடிய ஒரு தெரிஞ்சும் தெரியாம செஞ்சிருந்தா, அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டான், சரி ஒரு தரம் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அத சுட்டி காட்டுற மாதிரிதான், சிந்தித்து பார்த்து நீ யோசிக்காம இந்த தப்ப செஞ்சிருக்கலாம். ஆனா தப்பு எப்படிப்பட்டதுங்கிறது முக்கியம். அது சின்ன தப்பா இருந்தா சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கும். சிறுசா இருக்கையில் திருத்திக்கும். தப்பு சிறுசு, அது தவறு, தெரியாம செய்தது அப்படின்னா. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கும். அவ்வளவுதான்ப்பா உனக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா அடுத்தது நீ அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லாம சொல்றது அந்த கருத்து. அந்த வரிகளோட பொருள். அடுத்த சரணத்துல பாத்தீங்கன்னா, கொடுக்கிற திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இது ரொம்ப ஃபேமஸான அந்த பாட்டும் சரி, இந்த வரிகளும் சரி, அந்த காலத்துல அவ்வளவு ஒரு ஃபேமஸான வரிகள். பெரும்பாலும் இந்த பாட்டை சொன்னா அந்த வரிகளை தான் பாடுவாங்க. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. எத்தனையோ சட்டம் இருக்கு, எத்தனையோ தண்டனைகள் இருக்கு. இருந்தாலுமே ஒரு தப்ப செஞ்சுட்டு உள்ள போறதுனால் போயிட்டு திரும்பவும் அதே தப்ப செஞ்சுட்டு மறுபடியுமே போறது, மாமியார் வீட்டுக்கு போறதையும் வர்றதையும் வழக்கமா வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அத சொல்றதுக்குத்தான் திருடராய் பார்த்து. அவங்கள என்ன செய்ய முடியும்? அவங்களா திருந்தினாதான் உண்டு. அதுக்காக சட்டமும் பார்த்துட்டு கை கட்டி இருக்காது. அத சொல்றதுதான் இந்த 2வது சரணத்துடைய பொருள். 3வதா ஒரு சரணம். கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. அந்த வரியையும் சொல்லிடுறாங்க. திருடுறவங்க திருடிட்டே தான் இருப்பாங்க, தடுக்கிறவங்க தடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே 3வது சரணத்துல என்ன சொல்றாங்கன்னா, கொடுக்கிற காலம்
இருக்கிறதால எடுக்கிற எடுக்கிற காலம் இருக்காது அப்படின்னு. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது அப்படின்னுட்டு அந்த 2வது சரணத்துக்கு இது பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இல்லாததுனால தானே திருடுறாங்க. அப்ப கொடுக்கிற காலம்னா எல்லார் கையிலயுமே எல்லாம் இருக்கும். அதாவது ஒரு பொது உடைமைங்கிற ஒரு சித்தாந்தத்தினால எல்லாருமே ஒரே லெவலா இருப்போம். நம்ம ஒருத்தன் கொடுக்கவோ ஒருத்தன் வாங்கவோ வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொருத்தனுடைய பொருளை அபகரிக்க வேண்டிய தேவையும் இருக்காது அப்படிங்கிற அர்த்தத்துலதான் கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. அப்புறம் கடைசி வரி ஒண்ணு வரும். இருக்கிறதெல்லாம் பொதுவா போனா பதுக்குற வேலையும் இருக்காது, ஒதுக்குற வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்லி. ஒரு காலத்துல எல்லாம் பயங்கரமான அரிசி பஞ்சம். அந்த அரிசி பஞ்சத்துல எங்க வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருந்தோம். மத்தியான சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க முடியாம சக்கரவள்ளி கிழங்க வாங்கி அதை வேக வச்சு அதுக்கு ஒரு காரமா கொஞ்சோண்டு மிளகா சட்னின்னு சொல்லுவோம். அது மிளகாவும் வெள்ளைப்பூடும் மட்டுமே வச்சு வேற எதுவுமே தேங்காய்லாம் அதெல்லாம் வாங்குறோம். அன்னதான் அரிசி வாங்கிடலாம்னு அப்படி வச்சு அரைச்சு அந்த சீனிக்கிழங்குக்கு இதை தொட்டு சாப்பிடுவோம். மதிய உணவு அது அந்த அரிசி பஞ்ச காலத்துல. நாங்க இருந்த இடங்கள்ல இருக்கிற அக்கம் பக்கத்து கடைகள் எல்லாம் உடைக்கிற நிலைமைக்கு வரும்போது எங்க குடும்பத்து ஆட்கள் கொஞ்சம் அப்போ ஒரு இதான இடத்துல கொஞ்சம் செல்வாக்கா இருந்ததுனால அவங்க இந்த கடைகள் எல்லாம் ஒண்ணும் செய்ய விடாம மக்களை வரிசையா நிக்க வச்சு கடையை திறந்து நியாயமான விலைக்கு அரிசிய, ஏன்னா நிறைய வியாபாரிகள் அந்த பதுக்கல் வேலை செய்தாங்க. இன்னும் விலை கூடும், பஞ்சம் வரும், விலை கூடும், அப்ப வித்தரலான்னு சொல்லிட்டு அத ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு நியாயமான விலையில அன்னைக்கு அரிசி கொடுக்க வச்ச சம்பவங்களே நடந்தது எங்க வீட்டுக்கு பக்கத்துல சென்னையில. அத சொல்ற விதம் இது. அதுக்கு முன்னாடி வந்த பாட்டு கொடுக்கிற இருக்கிறதெல்லாம் பொதுவா போனா பதுக்குற வேலையும் இருக்காது, ஒதுக்குற வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு இன்னைக்கும் எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஏதோ ஊதுற சங்கம் ஊதுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எம்ஜிஆர் பாடல்கள் மேல இருக்கிற ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க சப்போர்ட்டையும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். அது கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பாடல்களுக்கு மதிப்பு இல்லையாங்கிறது இல்ல படம் இன்னைக்கும் மக்கள் மத்தியில எம்ஜிஆருக்கு இருக்கிற செல்வாக்கும், எம்ஜிஆர் படங்களுக்கு இருக்கிற செல்வாக்கும், மக்கள் திலகத்து மேல மக்களுக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும், அந்த படங்களுக்கு இருக்கிற செல்வாக்கும், பாடல்களுக்கு இருக்கிற மவுசும் அப்படியேதான் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு பாட்டோட, எம்ஜிஆர் பாட்டோட கட்டாயமா வருவேன். வரட்டுமா? வணக்கம்.